விஜய் சேதுபதி சார், இப்போ நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பக்குவப்பட்ட நடிகர். இண்டஸ்ட்ரி பற்றி எல்லா விஷயங்களும் தெரியும் சார்? இல்லை தெரியும் சார். தலைப்பே வந்து விஜய் சேதுபதி பாண்டராஜ் சண்டைன்னு தான் வந்துருமோன்னு தான் இருக்கு. சண்டை உண்மைதான், நடந்தது தான். ஆனாலும் அருவாள் அவர் எடுக்கலை, நான் கத்தி எடுக்கலை, துப்பாக்கி எந்த ஆயுதமும் எடுக்கலை. ஒரு 2 months கிட்ட நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் சார். நான் பட்டா போடுவேன் சார். நான் கைத்தொழில் ஒன்றை கத்துக்குள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் மாதிரி. அப்புறம் வந்து விக்ரம் வேதால வந்து நீங்க எப்படி பரோட்டா சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க. இப்போ இதுல வந்து எப்படி செய்யணும்னு கத்து கொடுப்பீங்களோ? தர்மபுரியில் பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் டாக்டரை வந்து. இல்லை, சாப்பிட்றது உங்கள் இஷ்டம், விற்கிறது எங்கள் வேலை. உங்கள் உடம்புல உங்களுக்கு அக்கறைனா எங்களுக்கு எதுக்கு இருக்கணும் அக்கறை சொல்லுங்க பார்ப்போம். விஜய் சேதுபதி உங்களுக்கு சோ ஜெனரலா ஒவ்வொரு ஹீரோனும் பாலாஜி தானே? பாலாஜி ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறேன் உங்களுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நான் வரேன். ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து. ரொம்ப வருஷம் நினைக்கிறேன். ஆமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பாலாஜி. தேங்க்யூ. இப்போ நான் ராஜ் மியூசிக்ல ஹெட்டா ஒர்க் பண்றேன். நான் சன் மியூசிக்ல ஹெட்டா இருந்துட்டு இப்போ ராஜ் மியூசிக்ல ஹெட்டா ஒர்க் பண்றேன். பார்த்து பல வருஷம் இருக்குமே, அதான் கேட்டேன். ஆச்சரியமா இருக்கு. 2 வருஷம் லண்டன் போயிட்டு இடல. அதனால ஓகே, தேங்க்யூ. லண்டன்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. தேங்க்யூ. சரி சார், இங்கே நான் தான் ஒன்றும் இல்லை. இதுக்கு 500 கிலோமீட்டர் பிரயாணம் போனால் ஒரு 5-6 கிலோமீட்டர் மனசுலேயே நிற்கும், ஒரு 5-6 இடங்கள் நிற்கும் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கப்புறம் பாண்டியராஜ் அவர் கூட பிரயாணம் போவீங்களா என்ன? ஏன்னா 2 பேருமே பேசிக்கிட்டதில் ஒரு பூடகமாக ஏதோ ஒரு தெரிஞ்சுது எங்களுக்கு. ஏதோ ஒரு சின்ன சண்டை சச்சரவு, அது என்ன இது? சார்? ஆமாம் சார், அது ஒரு சண்டை தான் சார். அது ஒரு சண்டை தான் சார். அது இங்கே புது இடத்துல சும்மா நல்லா இருக்கு. ஆனால் படம் ஆடியோ கேட்குதா? இப்போ கேட்குதா? ஒரு நிமிஷமா. ஓகே சார், செக் கேட்குதா உங்களுக்கு? ஓகே. 2 பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. படம் பண்ண வேணாம்னு நினச்சோம். ஆனால் படம் பண்ணும்போது அது வந்து ரொம்ப அழகான அனுபவம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அவரோட நிறைய படம் பண்ணுவேன் நான். அவருடைய எழுத்தும் அவர் யோசிக்கிற விதமும் அவர் மெனக்கிடுற விதமும் அதுக்கு அவ்வளோ சிரத்தை எடுத்துப்பாப்புல. இந்த படம் ஒரு படத்தை எடுக்கிறது மட்டும் இல்லை, ஒரு படம் உங்கள் மக்கள்கிட்ட வந்து சேர்ற வரைக்கும், தேட்டரை விட்டு போகிற வரைக்கும் அது என்னென்ன பண்ணணுமோ அத்தனை யோசிக்கக்கூடிய முடிச்சு. அவ்வளோ பொறுப்பாக அதை செய்யக்கூடியவர். ஹீரோயின் மேடம், ஒரு கேள்வி. அதாவது நீங்கள் அருமையாக நடிப்பீங்க, நான் கூட ஏன் தொடர்ந்து பண்ண முடியும்? தமிழோட மலையாளத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ? ஏன்னா மலையாள ஆர்டிஸ்ட் மலையாளத்துலேருந்து வராங்கன்னா இங்கே சூப்பர் ஸ்டார் ஆகிடுறாங்க, அதாவது ஹீரோயின்ஸு இங்கேயே அப்படி செட்டில் ஆகிடுவாங்க. நீங்கள் மட்டும் தமிழில் ஒரு படம், ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி தெரியுது. என்ன காரணம்? நான் மலையாளம் படம் பண்ணவே இல்லைங்க. திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் இதுதான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ ஆமாம், செலக்ட் பண்ணி தான் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ அப்படி தமிழ்லன்னு இல்லை, ஜென்ரலாகவே கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்து தான் நான் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ நான் மலையாளம்லேருந்து இல்லை, நான் பெங்களூரியன். ஸோ எல்லா பாஷையும் பேசுவேன் நான். தமிழ் வந்து மலையாளத்துக்கு விட பெட்டராக பேசுவேன் தமிழ். விஜய் சேதுபதி சார், இந்த படம் தலைவின் தலைப்பு டைரக்டரும் பேசும்போது சொல்லிட்டாரு, டைவர்ஸை பற்றி நிறைய பேசுதுன்னு. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்னு மாதிரி தெரியுது. ஆமாம் சார். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகிட்டுனா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இவங்க இப்படி தான் திருந்த மாட்டாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கணவன் மனைவிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த புதுசாக வரவங்களுக்கு நிறைய சண்டை பிரச்சனை, அது இப்போலாம் நிறைய டைவர்ஸ் ஆகுது. உங்களோட அனுபவத்தில் ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குன்னா என்ன செய்யணும், எப்படி விட்டு கொடுக்கணும், என்ன மாதிரி போகணும்னு சொல்லுவீங்க சார்? முதல்ல இது வந்து இதுக்கு ஒரு பொதுவாக சொல்கிறதுக்கு எதுவும் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அது 2 பேருடைய தனிப்பட்ட பர்சனல். ஓகே. ஆனால் சில சமயம் நம்மளாம் முடிவு எடுக்கிறோம்ல, பண்ணிக்கலாம்னு தோணுது, சில சமயம் சண்டை போடலான்னு தோணுது. அது டைம் கொடுத்து பார்க்கலான்னு இருக்குது. வேகமாக இல்லாமல் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலான்னு இருக்குது. அதுவுமே அவங்களுடைய சொந்த இதுதானே ஒரு முடிவு தானே ஒழிய வெளியிருந்து ஒருத்தர் சொல்ல முடியறதில்லை. பட் அவசரப்பட வேணாங்கிறது தான் அதிகபட்சம், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாமா அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. விஜய் சேதுபதி சார், இப்போ நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பக்குவப்பட்ட நடிகர். இண்டஸ்ட்ரி பற்றி எல்லா விஷயங்களும் தெரியும் சார்? இல்லை தெரியும். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு படத்துக்கு ஒரு நடிகர் கமிட் ஆகும்போது சம்பளம் வாங்குறீங்க, எல்லா வசதிகளும் இருக்குது. என்ன வசதி சார்? இல்லை, அது உங்களுக்கு தான் தெரியும். நான் சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். நீங்கள் இல்லை என்னன்னா,
படத்தில் நடிக்கும்போது கஷ்டங்கள் இருக்கும், நஷ்டங்கள் இருக்கும். சண்டை போட்டேன், இது பண்ணல, எனக்கு பிடிக்கல, ஒத்துக்கல அப்படிங்கிற விஷயம் மற்ற நடிகர்கள் சொல்லலாம். ஆனால் இப்போ நீங்களே வந்து கஷ்டப்பட்டு சண்டை ஆச்சு, மறுபடியும் சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலையும் சொல்கிறீங்க. அது உங்கள் வாயிலேருந்து வரக்கூடாதுன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஐயா இல்லையா, நான் இதை தான் அது ரொம்ப முக்கியமான விஷயம். 2 பேருக்குள்ள ரொம்ப நாளாக இருந்த மனஸ்தாபம் வந்து நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனிச்சு நினைக்கிறேன். ஒரு சின்ன வயசுல 2 பேரும் ரொம்ப அழகாக ஒரு பூ மலர்வது போல் மலர்ந்தது அப்படின்னு நான் சொன்னது ரொம்ப அழகாக மலர்ந்துச்சு. ஸோ இங்கே வந்து சண்டைகளும் ரொம்ப நாள் இல்லை, அது புரிஞ்சிக்காமல் இருக்குது. 2 பேரும் ஒன்றா புரிஞ்சுக்கும் போது அது தலைவன் மாதிரி ஒரு அற்புதமாக படமாக வளர்ந்து நிற்குதுன்னு அதை சொல்ல வருது. இது சொல்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ எங்களை சுற்றி எங்கள் 2 பேரும் நடுவில் ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்களா, 100 பேருக்குமே தெரியும். ஏன் இந்த படம் பண்ணும்போது பாண்டியா சார்ட்ட வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு விஜய் சேதுக்கு செட் ஆகாது, நீங்கள் அவரோட படம் பண்ணுறீங்க. அப்போ 2 பேர் சமாதானம் ஆகிட்டு, 2 பேர் சமாதானம் கூட இல்லை. அப்படி ஒன்றும் சமாதானப்படுத்துற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நடுவில் நிறைய பேர் நிறைய பேசிப்பாங்க, ஏதோ ஒரு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். ஆனால் சொல்ல வந்த விஷயம் அதில் இல்லை. இப்படி தான் நாங்கள் ரொம்ப நேசிச்சு ரொம்ப அன்பாக அழகாக ஒரு படம் பண்ணியிருக்கோன்னு சொல்ல வந்தது தான் அதை சொன்னது. டேரக்டர் சார் அண்ட் ஹீரோ சார் 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது விஜய் சேதுபதி சார் தான் வரணும், வந்தால் அவர்கிட்ட போய் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஏன்னா ஏற்கனவே எங்கள் 2 பேருக்கும் சின்ன ஒரு விஷயம் நடந்துன்னு இருக்குது. அது எழுதும் போது என்ன உங்களுக்கு தோணுச்சு? அப்புறம் சார் உங்களுக்கு டேரக்டர் சார் கால் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை, நாங்கள் சண்டைக்கு அப்புறம் மிஸ்கிப் சாருடைய பிறந்த நாளில் ஒன்று சேர்ந்துட்டோம். அதனால் சண்டை ஏதோ விளையாட்டுக்கு ஆரம்பித்தோம். அது தலைப்பே வந்து விஜய் சேதுபதி பாண்டராஜ் சண்டைன்னு தான் வந்துருமோன்னு தான் இருக்கு. சண்டை உண்மைதான், நடந்தது தான். ஆனாலும் அருவாள் அவர் எடுக்கலை, நான் கத்தி எடுக்கலை, துப்பாக்கி எந்த ஆயுதமும் எடுக்கலை. நீ எப்படி நான் எப்படின்னு கையையும் நீட்டிக்கல. ஒரு சின்ன மனஸ்தாபம் அது பெரிய மனஸ்தாபமாக மாறிச்சு. சரி ஓகே, வாழ்க்கையில் உங்களை நான் படம் வேண்டாம், நீங்களும் படம் பண்ண வேண்டாம், பிரிஞ்சிட்டோம். அன்பாக தான் பிரிஞ்சோம், சண்டைகள்லாம் அர்த்தையெல்லாம் இல்லை. அப்புறம் மிஸ்கின் சார் அவர் பிறந்த நாள் கூப்பிட்டாரு. அங்கே போயிருக்கும்போது பார்த்தா அவர் என்ட்ரி ஆகுறாரு. இப்போ இந்த மனுஷனை நம்மளை இப்போ எப்படி ஃபேஸ் பண்ணுறது, நம்ம விலைக்கு போயிடுவோமான்னு நான் யோசிக்கிறேன். அவரும் அந்த மனநில வந்தாரா என்னன்னு தெரியல. சரி ஹாய் சொல்லுவோமா இல்லை அப்படி விலை ஓரமா, ஒரு ஈகோ இருக்கும்ல, பொதுவாக மனிதனுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும்ல, அந்த ஈகோ எனக்கு கொஞ்சம் அதிகாரம்னு வச்சுக்கலேன். ஓடிக்கிட்டே இருக்கு, கேக் வெட்டுவோம் அப்படின்னு மிஸ்கின் சார் கூப்பிடுறாரு. அப்புறம் அந்த கூட்டத்தோட மிங்கிள் ஆகிட்டோம். இந்த கூட்டத்துக்கு அந்த மனுஷன் நம்மளை பார்க்க போகிறான் அப்படின்ட்டு மிங்கிள் ஆகிட்டோம். திடீர்னு பார்த்தா கேக் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கை வந்து அப்படி இல்லை, கேள்வி சண்டையை பற்றியே கேட்கணும்னா கேமராவுக்கு கடுப்பாயிடுச்சு. அதனால அந்த அந்த எண்ணத்துல அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு படம் பண்ணுவோமா அங்கேயே ஒன்று சேர்ந்துட்டோம். அது அவரே கேட்டுட்டாரு. இல்ல தலைவா, அன்னைக்கு நீங்க கொஞ்சம் அப்படின்னு, இல்லை நீங்களும் கொஞ்சம் அப்படிதான் பேசுனீங்க அப்படின்னு. சரி ஓகே, அது ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னா. அப்புறம் கதையை வந்து நான் என் கேமராமேன்ட்ட சொன்னேன், இது சேது சார் பண்ணா தான் நல்லா இருக்கும்னா. சேது சாரோட அவன் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கான். அவன் உடனே ஃபோன் அடிச்சு, பாண்டியராஜ் ஒரு சரியான கதை வச்சிருக்கான் கேளுங்க அப்படின்னா. ஓகே வர சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை. கதையை போய் சொன்னேன். ஒரு 20 நிமிஷம் தான் ஃபர்ஸ்ட் நான் கதைக்கு சொன்னேன். அப்போ வந்து ஒரு ஐடியா, ஒரு இது இருந்தது. கேட்ட உடனே அந்த ஆகாச வீரன், பேரரசி, பொற்சொல்வன், அந்த ஒரு 10 கேரக்டர் பேர் என்பது அவர் ரொம்ப சார் சூப்பராக இருக்கு சார். பேரே ரொம்ப அழகா, ஒரு ரசிக்கிற விதம் இருக்குல்ல. ஒரு கதையை வந்து அவ்வளவு அழகா அதை ரிசீவ் பண்ணி அவ்வளவு அழகா ரசிச்சு சார் நான் அதை உடனே பண்றேன். அவர் மேனேஜர் குமார் சார் 2 பேரும் தான் கேட்டாங்க. அது கேட்ட உடனே ஒருத்தர் பார்த்து சூப்பரா இருக்கு, நம்ம பண்ணிடுவோம் சார் அப்படின்னு. அப்படிதான் அந்த அன்பா அழகா ஸ்டார்ட் ஆனது. சார் தியாகராஜ் சார் சார் எல்லாத்தையும் அவர் கேட்குறா, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார்ல. இதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. சுகு சார் சொன்னாப்புல அதான் எல்லாமே சொல்லி முடிச்சேன். இதுக்கு மேலே நான் என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. கதையை சொன்ன உடனே அது ரொம்ப பிடிச்சி போச்சு, அவ்வளோதான். அது இவங்களுக்கும் அவ்வளோதான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு எவ்வளோ சொல்லியிருப்பேன் கதை. உங்களுக்கு 20 மினிட்ஸ் சொல்லியிருப்பாரு ஃபர்ஸ்ட்டு. இல்லை ஃபுல் நரேஷன் கொடுத்துருவாங்க. ஃபுல் தான் சொன்னீங்க, ஃபுல் ஸ்டோரி சொன்னீங்க. அவ்வளோதான் இருக்கும். பட் அது கேட்டவுடனே இது எல்லாருக்குமே சரி, அவர் சொல்கிற விதத்திலே பிடிச்சிடும், தெரிஞ்சிருக்கேன். சார் தியாகராஜ் சார், இந்த சண்டையில் நீங்கள் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க சார்? நம்ம அந்த டாபிக் வெளியே போகுமா சார்? அது முடிஞ்சு போச்சு சார். அது ஏன்னா நாங்களே அதை பதிவு பண்ணிக்க விரும்பணும், பின்னாடி பார்க்கறதுக்கு எங்களுக்கே இதுவாக இருக்கும்ல, அதுதான், வேற ஒன்றும் இல்லை சார்.
சரி ஒரு கொஸ்டின் விஜய் சேதுபதி உங்களுக்கு. ஸோ ஜென்ரலாக ஒவ்வொரு ஹீரோனும் பாலாஜி பாலாஜி தானே? ஆமா. பாலாஜி ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் நினைக்கிறீங்களா? ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறேன் உங்களுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நான் வரேன். ரொம்ப வருஷம் ஆச்சு, பார்த்து ரொம்ப வருஷம் இருக்கு. ஆமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பாலாஜி. தேங்க்யூ. இப்போ நான் ராஜ் டிவியில் ஹெட்டாக ஒர்க் பண்ணுறேன். நான் சன் மியூசிக்கில் ஹெட்டாக இருந்துட்டு இப்போ ராஜ் மியூசிக்ஸில் ஹெட்டாக ஒர்க் பார்த்து பல வருஷம் இருக்குமே, அதான் கேட்டேன். ஆச்சரியமா இருக்கு. 2 வருஷம் லண்டன் போயிட்டு இல்லை, அதனால தான். ஓகே, தேங்க்யூ. லண்டன்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, தேங்க்யூ. ஸோ இந்த படத்தில் வந்து நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஹீரோ நித்யா மேனன் 2 பேரும் காம்பினேஷனில் வந்து ஒரு மறக்க முடியாத விஷயம் என்ன, ஒரு ஹீரோனுக்கு ஒரு அழகான கெமிஸ்ட்ரி இருக்கும். ஸோ இதில் சொல்லுங்கள் ஜென்ரலாக என்ன விஷயம். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், ட்ரெய்லரில் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. 2 பேர் காம்போக்கு அவ்வளோ அழகான ஒரு ஃபீட்பேக் இருக்குது. எப்படி செட்டில்? இல்லை, முதல்ல வந்து இது எழுதப்பட்டு தான் சார். முதல்ல என்ன எழுதியிருக்காங்களோ அதுதான் ஒன்று. ரெண்டாவது வந்து அது ஒரு பேப்பரில் இருக்கிறத ஒரு ஆக்டர் எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் அதில் வந்து சரி. டேரக்டர் சொன்ன மாதிரி, என் கூட இருக்க நிறைய பேர் நடிக்கும்போது சொன்ன மாதிரி, இது பார்க்கறதுக்கும் சரி ரொம்ப நிஜமாக இருக்குது. சண்டை போடும்போது சரி, கொஞ்சிக்கும் போதும் சரி, இல்லை ஒருத்தர் மிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அது அந்த பேப்பரில் இருக்கிறத அது ஒரு ஃபீலை எங்கள் டைரக்டர் என்னவா நினச்சி எழுதினாருங்க ஒரு ஆக்டர் புரிஞ்சிக்கும் போது அதுக்கு உயிர் வருதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை ரொம்ப பண்ணக்கூடிய ஜெகஜால கில்லாடி வந்து நித்யா மேன். ஸோ வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்ததில்ல, சந்தோஷம். லண்டன் பிரயாணத்துக்கு புத்தகம் எதாவது வெளியிட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க, நான் வரேன். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள் பாலாஜி. சமையலுக்காக ஏதாவது ஹோட்டலில் போய் கற்றுக்கிட்டீங்களா சார்? சார், என் ஆஃபீஸ்லேயே பக்கத்தில், என் ஆஃபீஸ் விரும்பாது சார், பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் இருந்து அவங்க மூடின ஹோட்டலோட ப்ராப்பர்ட்டி இருந்தது. பரோட்டா கல் இது இருந்தது. மாஸ்டர் வர வச்சு ஒரு 2 months கிட்ட நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் சார். நான் பரோட்டா போடுவேன் சார். நான் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் மாதிரி சார். எனக்கு இனிமே வந்து இன்னுமா இல்லைம்மா அதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். அது ஒரு நாள் இவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க. நீ தான் சாப்பிட்டேன், என் ஆஃபீஸ் எல்லாம் சாப்பிட்டாங்கம்மா. சாரும் சாப்பிட்டாரு. இந்த தண்ணிக்கு போல தர்பூசணி பட்டை வந்து நல்லாயிருக்கும். நாங்கள் பைனாப்பிள் ட்ரை பண்ணோம், அது திரிஞ்சு போச்சுமா, ஒரு வேலைக்கு ஆகல. ஸோ அதனால் இன்னொரு கேள்வி, ஹோட்டல் பேர் வந்து உங்கள் தங்கச்சி பேரில் இருக்கு, அது உங்கள் பேர் வைக்க சொல்லி நீங்கள் டேரக்டர்கிட்ட கேட்கலையா? ஹோட்டலுக்கு பேர் எப்பவுமே தியாக மனப்பான்மை கொண்டவன் சார். தான் நேசிக்கும் பெண்களுக்காக தான் சகோதரியோ தாயோ மனைவியோ மகளோ அவர்கள் பேரில் வச்சு அவங்கள மனம் குளிர வைக்கிறது தான் நம்மளுடைய சந்தோஷம் சார். அதனால ஸோ ராகவர்த்தினி பேரரசி ஆனதான் படத்தில் பிரச்சனை சார். அது படம் பாருங்க, உங்களுக்கு தெரியும். விஜய் நீங்களும் இப்போ வந்து நீங்கள் டைட்டில் வச்சுக்கிறீங்க, பின்னாடி ஒரு ஹார்ட். இப்போவே ரெண்டு பேரும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அது 2 கத்தி வச்சிருக்கீங்க. எப்பவுமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல சண்டை வந்தா கருந்தி ஏதாவது ஒரு சட்டி தான் பறக்கும். கத்தி வச்சுக்கிறீங்க, எதனால? வார்த்தை கத்தி மாதிரி சார், குத்தி கிழிச்சிடும் சார். பார்த்து பயன்படுத்தணும் சார். அப்புறம் வந்து சொல்லுங்க சார், தீனால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாது, நாவினால் சுட்டவடு, அது மாதிரி தான் சார். ஏன்னா அப்புறம் வந்து நீங்க கவிஞர் சார், நீ பேசுங்க சார், கவிஞர் சார். எனக்கெல்லாம் வராது சார், இல்லை வார்த்தை ஜலம்லாம் வராது சார். யாரு ஒரு படத்துக்கு மொத்தமாக எழுதி முடிச்சுட்டு. ஏன்னா அப்புறம் வந்து பரோட்டானா தமிழ் சினிமாவில் சூரி. அதுக்கப்புறம் வந்து விக்ரம் வேதால வந்து நீங்க எப்படி பரோட்டா சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க. இப்போ இதுல வந்து எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுப்பீங்களோ? தர்மபுரியில் பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் டாக்டரை வந்து. ஆமாம்மா இல்லை சார், நான் பதில் சொல்லி முடிக்கல. அடுத்து நீங்கள் தான் சார். இல்லைங்க சார், எனக்கு ஒரு விஷயம் சார். இதில் வந்து என்ன சார், பரோட்டா எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன் சார். ஆமாம், அந்த சுவையாக இருக்கும், பார்த்து சாப்பிடுங்க, பத்திரமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். கவலைப்படாதீங்க, நீங்கள் சொன்னதை ஞாபகம் இருக்குது சார். அதனால் இல்லை, சாப்பிட்றது உங்கள் இஷ்டம், விற்கிறது எங்கள் வேலை. உங்கள் உடம்புல உங்களுக்கு அக்கறைனா எங்களுக்கு எதுக்கு இருக்கணும் அக்கறை சொல்லுங்கள் பார்ப்போம், இல்லையா? இன்றைக்கி தான் எல்லா இடத்துலையும் முன்னாடி விட இது நான் இப்போது சில சமயம் தோணும், சோஷியல் மீடியாலாம் வந்து நிறையா இப்படி வருதுன்னு தோணும். ஆனால் பல சமயத்தில் என்னவா இருக்குன்னா, உங்களுக்கு எல்லாத்த பற்றியும் ஒரு பக்கம் உருட்டுகள் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து அது அவேர்னஸும் அது இருக்குது. சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு வயிற்றுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாவில் ஒன்று பார்த்து சார், வயிற்றுக்குள்ளே நீங்கள் கண்டது போட்டு அப்படின்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற சாப்பாட்டுக்கும் வயிற்றுக்கு நடக்கிற இன்ட்ராக்ஷன்லாம் ஒருத்தர் வீடியோ பண்ணிட்டு வருவோம். அது பேர் மறந்துட்டு நான் ஒன்றுனா அதுக்கு மேலே கூல்ட்ரிங்ஸை பிடிச்சி, அதுக்கு மேலே சிகரெட்டை பிடிச்சி உள்ளே வந்து அது வயிற்றுக்குள்ள என்ன நடக்குதுன்னு இன்ட்ராக்ஷனில் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ இப்போ வந்து நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க உங்களுக்கு எல்லாத்த பற்றியும். அவர் வந்து பேசினார், ஒரு ஊரில் வந்து ஏதோ ஒரு நாட்டில் வந்து மன நிம்மதியோடு இருக்கிறதுக்கான காரணம் ஸ்வீடனை சொன்னாங்க.
ஸோ இப்படி நீங்கள் எதை வேணால் தேடலாம். ஸோ இப்போ முன்னாடி மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஒருத்தர் சேர்க்க வேண்டியதை விட அறிவு சார்ந்து அக்கறை சார்ந்து உங்களுக்கு என்ன தேவை அது அவைலபிளாக இருக்குது. அது நீங்கள் தாராளமாக பார்த்து எடுத்துக்கலாங்கிறது நீங்கங்கிறது நான் எனக்கும் சேர்த்து தான். எனக்கு என்ன தேவையோங்கிறது அது என்னோட சாய்ஸில் இருக்குது. முன்னாடி மாதிரி ஒருத்தர் வந்து உங்களை கரெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் அவேர்னஸ் வந்துடும், நமக்கே தெரியும், பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அப்படி தான் இருக்குது.